ராகு பகவான் இருக்கிறதுனால அது சூரியனோட டச் பண்ணதுனால ராகு சூரியன் கோச்சாரத்தில் சேர்னால சிறு சிறு பிரச்சனையை கொடுத்து அது வந்து ஒரு சரியாயிரும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. அதே மாதிரி இவருக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் அஷ்டமத்தில் போய் உட்காந்துருக்காரு. அவரு சீக்கிரம் விலகிடுவாரு. விலகும் போது பாக்கியத்துக்கு போயிடுவாரு. 5ஆம் இடம் பாக்கியத்துக்கு போகும்போது இவருக்கு நல்ல ஒரு கௌரவத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. சனி பகவான் வந்து 5ல் இருக்காரு. இப்ப தசா நடத்தக்கூடிய கிரகம் வந்து 5ல் இருக்கிறதுனால அது வந்து இவரோட அவங்க அவங்க பையனுக்கு ஃபேவரா பேசும். அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அடுத்த 2026 எலெக்ஷன் வந்து அவரு அந்த இவருக்கு அடுத்தது அவர் இருக்கும்போதே இவர் வந்து அந்த அந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடும் ஜாதகத்தில் தெரிகிறது என்று அந்த கிரகம் சொல்கிறதுன்னு வச்சுக்கலேன். அப்ப இவர் இருக்கும்போதே தன் பையனுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த பொறுப்புல அமரக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா இவருக்கு அந்த நிலைப்பாடை கொடுக்குது ஜாதகத்துல என்ற ஒரு கருத்து. ஏன்னா இவரோட ஜாதகமும் அவரோட கிரக புத்திரஸ்தானமும் அப்பாஸ்தானமும் பரிவர்த்தனை ஆயிருக்குது. அப்ப பரிவர்த்தனை மூலம் பையனுக்கு ஒரு பாக்கியம் உண்டு, கௌரவம் உண்டு. அப்ப புத்திரஸ்தானத்துக்கு லக்னம் வந்து ஒரு பாக்கியத்தில் இருக்கிறதுனால இவரோட அவருக்கு ஒரு பாக்கியம் கௌரவம் உண்டாகும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அப்ப இவரோட ஐயாவோட ஜாதகத்தை மு.க. ஸ்டாலின் முதல்வரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணதுல வந்து அவரோட ஜாதகம் நல்லா இருக்குது. உடல்நிலையில பெருசா எந்த ஒரு பாதிப்பு வராது. சிறு சிறு உபாதைகள் வரும். அடிக்கடி அவர் அதை வந்து ஒழுங்கு பண்ணிக்குவாரு. ஒழுங்கு பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது கிரகங்களை. பெரிய சிக்கல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஐயாவோட ஜாதகம் மிக சிறப்பான ஒரு ஜாதகமாக இருக்குது. இப்ப சனி பகவானோட தசா காலங்கள் அது நல்ல ஒரு இவருக்கு வந்து மக்கள் இடத்துல இருந்து நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும். மக்கள் இடத்துல இருந்து நல்ல பெயரை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இவரோட இவரோட செயல்பாடுகள் அதை சுட்டி காட்டும். இவரோட செயல் மூலியமாக இவர் வெற்றி அடைவார் என்ற ஒரு கருத்தும், அதே மாதிரி இவரோட பேச்சும் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த காலகட்டம் காட்டும். அப்ப இப்ப டிஎம்கேவோட ஆட்சி 2026க்கு அப்புறமும் இவங்க ஆட்சியை தொடரக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுழுந்து சந்திரன். இந்த பதிவை கேட்கிற அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இது வந்து அவரோட ஜாதக ரீதியாக தான் இந்த கருத்தை நான் முன் வச்சு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த தற்போது ஒரு உடல்நிலைக்காக இந்த ஜாதகத்தை பார்த்துருக்கிறேன். இதை கேளுங்க. கேட்டு இது ஜாதக ஆய்வுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கிரகம் என்ன பலன் கொடுக்குது, எப்படி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை சொல்லியிருக்கிறேன். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது பண்ண தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வருங்க. ஏன்னா ஒரு ஜாதகங்கிறது எங்கேயோ இருக்கிறாங்க, அந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல போட்டு நம்ம அதுக்கு உண்டான பலனை சொல்றோம். அது அனுமானிக்கும் திறனை தான் ஜோதிடத்துக்கு உண்டு. அது மாதிரி இவரோட ஜாதகத்தை அனுமானிச்சு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக நான் சொன்ன கருத்துக்கள் இவரோட இதை நம்ம பார்க்க போறோம். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு நீங்க தான் சொல்லணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.